ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹலோ அழகிங்களா. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எந்த சிவன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. நீங்கள்லாம் ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சிவன் கோயிலில் ஒரு தமிழ் பாட்டுலேயும் சினிமா பாட்டுலேயுமே பார்த்துருப்பீங்க. சாய்பாபா பாட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போது கொஞ்சம் லிங்கங்கள் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ இந்த ஆல்மோஸ்ட் ஒரு கோடி லிங்கம் வச்சுட்டாங்க. ஸோ கோடி லிங்கம் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கோயிலுக்குள்ளே வந்த போதே கொஞ்சம் மூட் ஆஃப் ஆன மாதிரி தான் இருந்தது. கோயிலுக்குள்ளே இல்லைங்க, என்ட்ரன்ஸ் சொல்கிறேன். அந்த இடத்துல என்னாச்சு, லைக் டூ வீலர் பார்க்கிங்காக ஸ்டாப் பண்ணாங்க. 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அங்கேயே வந்து 2 திருநங்கைகள் நிறுத்தி பைசா வாங்க ட்ரை பண்ணாங்க. ஒரு 500 கையில் கொடுத்து, இந்த மாதிரி நாங்கள் இது பண்ணி தரோம், ப்ளஸ் பண்ணி தரோம், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எனக்கு ஜிபே பண்ணுங்கள் அப்படி. நாங்கள் சொன்னால் கையில் கேஷ் இல்லைன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. சரி ஒரு 100 போடுவோம், போது கடவுள் சன்னதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி 100 எக்ஸ்ட்ரா போட்டு 600 அனுப்பிச்சா கையில் 100 தான் கொடுக்குறாங்க. நான் வேண்டாவே வேண்டாம் தான் சொன்னேன் வீட்டில். பட் அவர் தான் வந்து கண்டிப்பாக இல்லை கொடுக்கலான்ற மாதிரி சொன்னார். பட் எனக்கு அந்த இடத்துல டாக்டிக்ஸ் புரியல. நான் என்கிட்ட காசு இல்லை, என்னால் இவ்வளோ தான், என்கிட்ட 100 தான் இருக்குது, இல்லை 50 தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருந்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உஷாராக இருங்க. இதெல்லாம் மெயினாக சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்ணேன். கோயில் பொறுத்த வரைக்கும் ஆம்பியன்ஸ் ஆகட்டும், உள்ள சன்னதிகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த காற்றுக்கு அவங்க மெனக்கட்டிருக்க விஷயங்கள், அப்புறம் பெரிய லிங்கம் இருந்தது. அதே மாதிரி பெரிய நந்தீஸ்வரரும் இருந்தார். 1 2 2 3 இருந்தது. இடமும் நல்ல பெரிய இடம். பட் ஆனால் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பைசா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ கவுண்டரில் வந்து ஒரு ஆளுக்கு 20 ருபீஸு. ஸோ அந்த 20 ருபீஸ் நீங்கள் கேஷ் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ எங்களுக்கு 2 பேருக்கு 40 ருபீஸ் வாங்கினாங்க. கேஷ் மட்டும்தான், அங்கே ஜிபே கிடையாது. உள்ளே வந்தவொடனே ஒரு சன்னதியுமே நிறுத்தி காசு தட்டில் போட்டே ஆகணும்னு வலுக்கட்டாயப்படுத்தின மாதிரி தான் இருந்தது. லைக் நான் ஏதோ எக்ஸாஜுரேட் பண்ணுறேன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் நிஜமாகவே ஃபஸ்ட்டு போன சன்னதியிலையுமே மந்திரங்கள் ஓதி தட்டில் பைசா போட்டே ஆகணுன்ற மாதிரி சொன்னாங்க. 2வது இடத்துலையுமே வந்துட்டு சிவன் தான் இருந்தார். ஸோ சிவன் மெயின் சன்னதியே இது தான். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்டி லிங்கத்தை பார்த்த மாதிரி உங்களுக்கு ப்ளஸ் அதோட அருளும் கிடைக்கும்னு சொல்லி, நம்ம சாமிக்கு வந்துட்டு அர்ச்சனைக்கு பைசா தரோமா இல்லை வந்து சாமி அபிஷேகத்துக்கு பைசா தரோமான்னு அந்த தட்டில் காசு வாங்கிட்டு தான் உள்ளேயே போகிறாங்க ஆர்த்திக்கு. ஒரு சன்னதியிலையுமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பைசா கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள்கிட்ட சில்லறையே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நெகட்டிவ்ஸை விட்டால் ஆம்பியன்ஸ் அண்ட் கோயில் சூப்பர்.